நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டேபிள் ரோஸ், பட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வளர்க்குறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் தென்னை மரம் வெட்டிட்டு அதோடைய அடிப்பாகம் இந்த மாதிரி காஞ்சி இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரு மண்ணுக்குள்ளே கொட்டிட்டு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேபிள் ரோஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எரு மண்ணெல்லாம் கொட்டிட்டோம், தண்ணி அதில் கொட்டிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் நாங்கள் தர்மாக்கோலில் வச்சுருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து இதில் வைக்க போகிறோம். தர்மாக்கோலில் வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து அப்படியே தாய் மண்ணோடவே எடுத்து இதில் வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த செடியுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதில் ஏற்கனவே இருக்கிற வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வைக்கிற மண்ணில் வந்து நல்லா இறங்கி நல்லா செழித்து வளரும். எப்போவுமே செடி வைக்கும்போது அதோடய தாய் மண்ணோடு வைக்கிறது தான் நான் விரும்புவேன். நான் பண்ணுறதும் அப்படி தான். தனியாக வேரோடு பிடுங்கி அதை கழுவிட்டு புது மண்ணில் வச்சா எனக்கு அதிகமாக வந்து செடிகள் வரமாட்டேங்குது. அதனால் தாய் மண்ணோட தான் வந்து செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் நடுவேன். அப்படி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸுக்கும் பண்ணியிருக்கேன். இப்படி கொத்து கொத்தாக இருந்த அந்த டேபிள் ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒயிட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த தர்மாக்கோல்லையே வச்சுட்டதுனால இப்போ வந்து எது எந்தெந்த கலர்னு தெரியல. தர்மாக்கோல்லையே அப்படியே இருந்ததுனால அதில் சத்துலாம் போயிட்டுச்சு. பூக்களும் வந்து பூக்கிறது குறைஞ்சிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மாற்றி வைக்கிறதே இந்த இடத்துல. ஸோ அதனால் இப்போ வச்சதுக்கப்புறம் அது வளர்ந்து அதுலேருந்து பூக்கள் வந்தால் தான் என்னென்ன கலர்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே இடத்துல வேறு வேறு கலர்கள் கொண்ட பூக்கள் இருந்துச்சுன்னா இந்த டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வளரணுன்றதுக்காக கொஞ்சம் இடைவெளி விட்டு தள்ளி தான் வந்து நடுறோம். இந்த டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அளவுக்கு கூட பெருசாக வளருன்றதுனால சின்ன இடம் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வளர்க்கலாம். இதை கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நட்டாவே அது ஃபுல்லாகவே வளரும் போது நல்லா அடர்த்தியாக காடு மாதிரி வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி, பெரிய தொட்டி, சாதாரண மண் எப்படி ஒன்றாலும் வளர்க்கலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இந்த செடி பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பட்டு ரோஜா செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆழத்துக்கு நடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு நட்டாவே போதும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிளச்சி இது வளரும். இது ரொம்ப அதிகமான உரம், அதிகமான வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் உள்ள மண் அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நல்ல ஒரு மண்ணில் வந்து வச்சு அதிகமான சூரிய வெளிச்சமும் தண்ணியும் நல்லா ஊற்றணும். அது மட்டும் இருந்தாவே போதும். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது தேவை வந்து தண்ணி, வெயில் தான் இதுக்கு அதிகமாக வேணும். நிழலில் வச்சா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள் வந்து பூக்கவே பூக்காது. வெயிலில் தான் இருக்கணும். தண்ணி கூட கம்மியாக ஊற்றலாம், ஆனால் வெயில் கண்டிப்பாக தேவை.
வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வந்து இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கட்டி கழிச்சி வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சத்தைங்க தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிங்களுக்கு அடியில் போட்டு வச்சா கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உரமாக இருக்கும். வேறு எதுவும் தேவை கிடையாது. தண்ணியும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூடாக்கு இலைகளோ அல்லது காய்கறி வேஸ்ட்டோ போட்டால் கூட இதுக்கு போதும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த பாருங்கள் அரும்புலாம் வந்திருக்கு. வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிழல்ல இருந்து சத்துக்கள் கம்மியாக மண்ணில் இருந்ததுனால இப்படி வந்து லைட் க்ரீனில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டார்க் க்ரீனில் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. பூக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு 1 வாரத்துலேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாளுக்கு அப்புறம் எடுத்தது. எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். நம்ம வைக்கும்போது ஒரு கை வச்சு வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரல் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு அடர்த்தி ஆகிப்போச்சு. பூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மொட்டுக்களும் நிறைய இருக்குது. களை செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் வந்து புதுசாக போட்டதுனால இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பாருங்கள், இந்த மொட்டுக்கள் பாருங்கள், ரோஸ் கலர் எப்படி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, இது வந்து ரோஸ் கலரு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஆரஞ்சும் இருக்குது. இந்த தேவையில்லாத களை செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடுங்கி அங்கேயே போட்டுற வேண்டியது தான். நம்ம வெளியில் போடவே தேவையில்ல. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உரமாயிடும். இது வந்து பால்சமும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செடி வளர்ந்துருக்கு. சரி பரவாயில்ல, அது வளரட்டும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தப்பு செடி மட்டும், அதாவது வந்து இந்த களை செடிகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பிடிங்கினே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அந்த டேபிள் ரோஸுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும். தேவையில்லாத களை செடிகளை பிடுங்கணும். அதை அங்கேயே மூடாக்க உரமாக அங்கேயே போட்டுட்டா இன்னும் சிறப்பு. இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறதுக்கு ஒரு பைசா கூட வந்து பார்த்தீங்கன்னா செலவே இல்லை. பார்த்தீங்களா, தேவையில்லாத தென்னை மரத்துடைய அடிப்பாக இருந்தது. அதில் எந்த செடியும் வைக்க முடியாது. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் பண்ணோம், மண்ணு கொட்டணும். வந்து வளராமல் இருந்த டேபிள் ரோஸை தூக்கி வந்து வச்சிட்டோம். அவ்வளோதான். தண்ணியை வந்து வைக்கிறோம். இந்த இடம் நல்ல வெயில் வர இடம்ன்றதுனால எந்த அளவுக்கு இந்த புற்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. அதோடைய வேரும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதான், இதுக்கு போயிட்டு நம்ம ஏன் செலவு பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன இடத்துலையே இந்த மாதிரியான அழகு செடியை வைக்கச்சோன்னா நல்லா பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இது அந்த அளவுக்கு அடப்பும் வந்து அதிகமாக இருக்காது. எந்த ஒரு பூச்சி போட்டோ இல்லை தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோ இதில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அழகுக்கு அழகாக இருக்கும். தேவையில்லாத இடமும் வந்து உபயோகத்தில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வெளியில் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி இடத்துல வச்சோம்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கும் போது க்ரீனிஷு இதில் பூக்களை பார்த்தாவே வெளிலேருந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணு கண்டிப்பாக இது மேலே தான் போகும். நான் வீட்டில் கண்ணாறு கூட வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய பார்வையை தூண்டும். அவங்களுடைய சிந்தனையும் கண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்களா. இது வந்து 60 நாளுக்கு அப்புறம் எடுத்தது. ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு. ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரோஸு, ஆரஞ்சு, ஒயிட்டு 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இதில் பூத்துட்ருக்கு. மொட்டுக்களும் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன இடம் தான் நம்மக்கிட்ட இருந்த கம்மியான பட்டு ரோஸ் தான் எடுத்து வச்சோம். இது இந்த அளவுக்கு அடர்த்தியாக வந்துடுச்சு. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சிறிய இடமோ அல்லது தேவையில்லாத இடமோ வெயில் படக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பட்டு ரோஜா செடிகளையோ அதாவது இந்த டேபிள் ரோஸ் செடிகளையோ வைத்து பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.